இன்னைக்கு விஜயை பற்றியும் பேசுகிறாங்க, அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் தான் என்னுடைய சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போது இவ்வளவு பயம் இருக்கக்கூடிய திமுக, அதனால தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இவர் என்ன பேசுவாருன்னா, நாம் குறிப்பிட்ட தொகுதிகள் ஜெயிக்கலன்னு சொன்னாக்கா உங்களுடைய பதவி காலியாகும். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த பதவி இருந்தால் தான் மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவன் சம்பாதிச்ச பணத்தை எப்படியாச்சும் கொட்டி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பான். எப்படியாச்சும் மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பான். அதனால தான் இன்றைக்கி எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லிட்டு இன்றைக்கி எஸ்ஆர் பின்னாடி ஓடுறாங்க. உதாரணமாக தெரிஞ்சுங்க, 8 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில். ஆனால் வாக்காளர் எவ்வளோ பேர் இருக்கான்? 6.5 கோடி பேர் இருக்கான். அப்போ 1.5 கோடி பேர் தான் 18 வயசு கீழே இருக்கிறவர் இருக்கானா? இதை நம்ப முடியுமா? சொல்லுங்கள், இதை நம்ப முடியுமா? அப்போ அதுக்காக தான் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. அப்போ போலியான வாக்காளர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கும்போது 8.5 கோடி மக்களில் 6.5 கோடி வாக்காளர் இருக்காங்கன்னா இது யாருமே நம்ப முடியாது. ஒரு சாமானியன் கூட இதை நம்ப முடியாதுங்க. 1.5 கோடி பேர் தான் அப்போ 18 வயசு கீழே இருக்காங்க. இங்கே குழந்தைகள்லாம் இருக்காங்களா? அப்படி இருக்கும்போது இந்த எஸ்ஐஆருங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இந்த எஸ்ஐஆர் முடியும் போது தெரியும் எவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு